ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ளெண்டட் குக்கிங்கில் ஒரு க்ரீமியான மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சூப்பராக ஒரு வின்டர் டைமில் சாப்பிட்ற ஒரு சூப்பரான சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை ப்ரௌன் ஒரு ஒயிட் மஷ்ரூம் எது வேணாலும் எடுத்து அது நல்லா இப்படி கை வச்சு தேய்ச்சி அதில் இருக்கிற மண் எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி ஒரு க்ளீன் கிளாத் வச்சு அது மேலே இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு ரொம்ப தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். இதில் பார்க்குற மாதிரி தின் ஸ்லைசஸாக மஷ்ரூம்ஸை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 tablespoon அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். பட்டர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பூண்டு 2 பல் நல்லா சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை சாட்டே பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, சீக்கிரமாக கருகி போயிடும் பூண்டு. இப்போ இது நல்லா சாட்டே ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் மட்டும். அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிடுங்க. இதில் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதில் கொஞ்சம் உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஃப்ளேவரே அதுக்கு மஷ்ரூம்க்கு நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம், பெப்பர் வாசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் மசாலோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை சாட்டே பண்ணிவிட்டு அதுலேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடுற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை தனியாக மாற்றி வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். இப்போ அதில் 2 to 3 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா வேண்டான்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவுலேயும் செய்யலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணணும். அப்புறம் அதில் ஒரு 2 கப் ஹோல் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை பாயில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாட்டரியாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் சாட்டே பாயில் பண்ணும்போது அது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா க்ரீமியாக மாறிட்டுருக்கு. இந்த இதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னென்னா, அந்த மைதா கருகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு அது குக் ஆகாமையும் போயிடக்கூடாது. நல்லா அதோட பச்சை வாசம் போய் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் க்ரீமி ஆகிடும். அதுக்கப்புறமேலே நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த சூப்புக்கு தேவையான பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இனிஷியலாக சூப்புன்றதுனால நம்ம சர்வ் பண்ணும்போது சால்ட் பெப்பர் சைடில் வச்சுட்டா நம்ம தேவையானது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் பாயில் ஆனால் நல்ல க்ரீமி ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்குற கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும் சூப் குடிக்கிறதுக்குள்ள. இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. அவ்வளோதாங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சூப்பரான க்ரீமியான மஷ்ரூம் சூப் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. வின்டர் டைமில் இது ரொம்ப ஹெல்தி, நல்ல வார்மாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த சூப்போட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then bye.